Taste the Daily. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி காவல் ஆணையரகத்திற்கு புகார் அளிக்க வருபவர்களுக்கு போதிய பேருந்து வசதிகள் இல்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆவடி வந்து செல்ல போதிய பேருந்து வசதிகள் இல்லாததால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். குறிப்பாக மணலி, புதுநகர், எண்ணூர் போன்ற பகுதிகளில் இருந்து ஒரு சில பேருந்துகள் மட்டுமே இயக்கப்படுவதால் கூடுதல் பேருந்துகளை இயக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் வளைமாதேவி டாஸ்மாக் கடையில் கடந்த ஓராண்டாக விற்பனையாளர் இல்லாமல் தினக்கூலி ஆட்களை வைத்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இங்கு கூடுதல் விலைக்கு மது பாட்டில்கள் விற்கப்படுவதுடன் அவை தரமற்று இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ள மதுப்பிரியர்கள் முறைகேடுகள் வெளியே தெரிந்துவிடும் என்பதாலேயே அங்கீகரிக்கப்பட்ட விற்பனையாளர் இல்லாமல் மேற்பார்வையாளர் தினக்கூலி ஆட்களை நியமித்திருப்பதாக தெரிவித்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அடுத்துள்ள மௌசி முனியப்பன் பாளையத்தில் எரிவாயு தகன மேடை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். எரிவாயு தகன மேடை அமைக்கும் பணிகளுக்கு அவ்வழியில் உள்ள ஆக்கிரமிப்பு நிலங்களை கையகப்படுத்த அதிகாரிகள் வந்தனர். அவர்களை தடுத்து நிறுத்திய பொதுமக்கள் 2 கிலோமீட்டர் தொலைவில் பச்சாம்பாளையம் பகுதியில் எரிவாயு தகன மேடை இருக்கும்போது எதற்காக இங்கு எரிவாயு தகன மேடை அமைக்க வேண்டும் என கூறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் மாம்பூர் அருகே டிராக்டர் மோதி இளைஞர் உயிரிழந்த சம்பவத்தில் அவர் திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டதாக கூறி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். குப்புராஜபாளையம் பகுதியைச் சேர்ந்த சதீஷ் பணி முடிந்து இருசக்கர வாகனத்தில் திரும்பிய போது டிராக்டர் மோதியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்நிலையில் டிராக்டர் ஓட்டுநர் விநாயகத்திற்கும் சதீஷிற்கும் முன்விரோதம் இருந்ததாகவும் இது திட்டமிட்ட கொலை என்றும் கூறி சதீஷின் உறவினர்கள் விநாயகத்தை கைது செய்ய கோரி சாலை மறியலில் ஈடுபட்டனர். நாமக்கல் மாவட்டம் மாணிக்கம்பாளையம் பகுதி விவசாயிகள் விடிய அரசின் வருவாய்த்துறையினரை கண்டித்து டிராக்டர்களுடன் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பகுதியில் உள்ள ஏரியில் சோலார் பேனல் மூலம் மோட்டார்கள் அமைத்து விவசாயத்திற்கு தண்ணீர் எடுக்கப்பட்ட நிலையில் சோலார் பேனலை அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டதை திரும்பப் பெற வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் தங்களது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் மாற்று வழிகளில் போராட்டம் நடைபெறும் என விவசாயிகள் எச்சரித்தனர். திருவாரூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள மைதானங்களில் விளையாட்டு வீரர்களிடம் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மைதானத்தில் சாதாரணமாக விளையாடுவதற்கே கட்டணம் வசூலிக்கப்படுவதால் ஏழை எளிய மாணவர்கள் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கு கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. விளையாட்டு மேம்பாட்டுத் துறையை கவனித்து வரும் உதயநிதி இதுகுறித்து எல்லாம் நடவடிக்கை எடுக்க மாட்டாரா என மாணவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தில் எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லாமல் மிக தொய்ந்த நிலையில் செயல்பட்டு வருகிறது. இதில் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்றால் அதுக்கான வாடகையை கேட்கிறார்கள். வாடகை கட்டி விளையாடும் அளவிற்கு நமது திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை எந்த ஒரு செயல்பாடுகளும் இல்லை. அதனால் அங்கங்கே இருக்கிற மைதானத்திலும் இல்லை வெளியில் இருக்கிற பிளாட் போன்ற இடங்களில் மாணவர்கள் விளையாடுகிறார். அவர்களுக்கு போதுமான வசதிகளும் இல்லை. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக பெய்த மழையின் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. அவிநாசி, சேவூர், ஆட்டையம்பாளையம், சூளை, வேலாயுதம்பாளையம், திருமுருகன்பூண்டி, காசி கவுண்டன் புதூர் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. மழையின் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டதோடு வாகனங்களை இயக்க முடியாமல் வாகன ஓட்டிகளும் கடும் அவதியடைந்தனர். வேலூர் மாவட்டம் பேரணம்பட்டு அருகே உரிய அனுமதியின்றி பாறை கற்களை ஏற்றி வந்த கர்நாடக லாரி சிக்கியது. ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து சட்டவிரோதமாக தமிழகத்திற்கு பாறை கற்கள் கொண்டுவரப்படுவதாக குற்றச்சாட்டு உள்ளது. இந்த நிலையில் பத்தலப்பள்ளி பகுதியில் அனுமதியின்றி கற்களை ஏற்றி வந்த கர்நாடக லாரி சிறைப்பிடிக்கப்பட்டு ஓட்டுநர் பிடிபட்டார். ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் திமுகவினரின் ஆதரவுடன் அனைத்து சட்டவிரோத செயல்களும் நடைபெறுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு அருகே மேலக்கோட்டையூரில் முதலமைச்சர் கோப்பை சிலம்பம் போட்டி நடைபெற்ற நிலையில் அடிப்படை வசதிகள் முறையாக இல்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. விளையாட்டு வீரர்கள் மற்றும் அவர்களுடன் வந்தவர்களுக்கு கழிவறை வசதி, குடிநீர், ஓய்வெடுப்பதற்கான இடங்கள் போன்ற குறைந்தபட்ச வசதிகள் கூட இல்லை என கூறப்படுகிறது. விடியா திமுக அரசு வெற்று விளம்பரத்திற்காக போட்டிகள் நடத்துவதாக பெற்றோர் வேதனை தெரிவித்தனர்.
இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் 7:30க்கு ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தாங்க. வந்துட்டு அதுலேருந்து என்ட்ரி போகிறது அப்போ 7:30க்கு ஸ்டார்ட் ஆகிடும், 10:30 மணிக்கு வந்துட்டு உங்களுக்கு தொடங்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லி 10:30 12:30 ஆகியுமே வெயிட் கேட்டகரி செலக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. உள்ள ஒரு தண்ணி வசதி இல்லை. பாய்ஸாக இருந்தானே கேர்ள்ஸாக இருந்தானே எதுக்கு வந்து தண்ணி பாத்ரூம் கண்டிப்பாக ரொம்ப அவசியம். இங்கே பாத்ரூம்ஸ் வசதி சுத்தமாக கிடையாது. அப்படியும் இப்போ கூட வந்து பேரண்ட்ஸோ இல்லை யார் கூட வராங்களோ அவங்க டாய்லெட் யூஸ் பண்ண போனால் கூட அது சுத்தமாக சரியே இல்லை. பெரியவங்களுக்கு அது ஹைஜீனிக்காக இல்லாதப்போ சின்ன பசங்களை நம்பி கூட எங்களை அனுப்ப முடியாது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைச்சாலையில் தரையிறங்கிய பனிமூட்டம் காரணமாக வாகன ஓட்டுநர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். கொடைக்கானலில் கடந்த 2 தினங்களாக மழை பெய்த நிலையில் சாலை முழுவதும் அடர்ந்த பனிமூட்டம் தரையிறங்கி காணப்பட்டது. கடும் பனிமூட்டம் காரணமாக வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டு ஆமை வேகத்தில் சென்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பணியாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மனு அளித்தனர். 5ஆம் தேதிக்குள் சம்பளம் வழங்குதல், சம்பளத்தில் பிடித்தம் செய்த 115 ரூபாயை கருவூலத்திற்கு வழங்குதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்தனர். தேர்தல் நேரத்தில் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக வாக்குறுதி கொடுத்த ஸ்டாலின் மாடல் அரசு தங்களை ஏமாற்றிவிட்டதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். பிரதி மாதம் 5ஆம் தேதிக்குள்ள ஓவச்சிட்டி இயக்குபவர்கள், தூய்மை பணியாளர்கள், தூய்மை காவலர்களுக்கு ஊதியத்தை வழங்கணும். அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஓவச்சிட்டி இயக்குபவர்கள், தூய்மை பணியாளர்களுக்கு மாத ஊதியத்தில் இருந்து 110 ரூபா பிடித்தம் செய்யப்படுகிறது. அந்த பணத்தை வந்து கருவூலத்தில் கட்டணும். யாருமே வந்து அதை கட்டுறதில்லை. அதை கட்ட சொல்லியும் 7வது ஊதியக்குழு நிலுவத் தொகையை வழங்க சொல்லியும் நமது உயர்திரு வட்டார வளர்ச்சி அலுவலரை சந்திக்கலாம்னு வந்திருக்கிறோம். தஞ்சாவூர் மாவட்டம் அக்கரை வட்டம் 2ஆம் நம்பர் வாய்க்காலில் சம்பத்தட்டு செடிகள் மண்டி கிடப்பதால் புதுக்குளம் பகுதிக்கு நீர் செல்லாமல் வறண்டு காணப்படுகிறது. தூர்வாரும் பணிக்கு ஒதுக்கிய நிதியில் முறைகேடு நடந்திருப்பதாக விவசாய சங்கத்தினர் புகார் தெரிவித்தனர். ஸ்டாலின் மாடல் அரசு அக்கரை வட்டம் 2ஆம் நம்பர் வாய்க்கால் பகுதிகளை ஆய்வு செய்து உடனடியாக தூர்வாருவதோடு முறைகேட்டில் ஈடுபட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கையும் எடுக்க வேண்டுமென விவசாய சங்கத்தினர் வலியுறுத்தினர். செய்யப்படாமலே அந்த பண்டுகளை எடுத்துட்டாங்க. பல இடங்களில் பாதி அளவு செய்திருக்கிறாங்க, பல இடங்களில் முக்காலவு செய்திருக்கிறாங்க. ஏறத்தாழ அவங்களுடைய பணிகளுடைய மதிப்பீடை பார்த்தா 26 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வெறும் 6 கோடிக்கான பணிகளே செய்யப்படலை. மீதம் உள்ள 20 கோடி ரூபாயை சம்பந்தப்பட்ட நீர்வளத்துறை அதிகாரிகள், அது அக்னியாராக இருக்கட்டும், வெண்ணாராக இருக்கட்டும், கல்லணையா இருக்கட்டும், காவேரியா இருக்கட்டும், ஒட்டுமொத்த அதிகாரிகளும் ஒன்றிணைந்து ஒப்பந்ததாரரோடு கைகோர்த்து கொண்டு இன்னைக்கு 20 கோடி ரூபாயை வந்து இன்னைக்கு கையாடல் செய்யப்பட்டு இருக்கிறாங்க. தென்காசி மாவட்டம் செங்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். செங்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான வல்லம், இளஞ்சி ஆகிய பகுதிகளில் திடீரென மழை பெய்தது. இந்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே மேம்பாலம் அமைக்க முறையாக நிலத்தை அளக்காமல் வீடுகளை இடித்து அலட்சியமாக செயல்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க விடிய அரசை மக்கள் வலியுறுத்தினர். கரசமங்கலத்தில் ஓராண்டாக நடைபெற்று வரும் ரயில்வே மேம்பால பணிகளுக்காக கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்கு இதுவரை இழப்பீடு வழங்கவில்லை என கூறப்படுகிறது. மேலும் எவ்வளவு நிலம் கையகப்படுத்தப்பட்டது என்பது குறித்த விவரம் வழங்கவில்லை என்றும், இது தொடர்பாக பணம் செலுத்தியும் பலமுறை மனு அளித்தும் நிலம் அளந்து தரவில்லை என்றும் அதிகாரிகள் ஒருதலை பட்சமாக செயல்படுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். எல்லாம் இடிச்சிட்டாங்க. இப்போ திருப்பம் வீட்டெல்லாம் இடிக்கிறாங்களா? இப்போ எங்கள் அப்பா அதுவும் அதே மாதிரி தான் பண்ணுறாங்க. காசும் போடலை, எந்த அளவுமே இல்லாமல் இவங்க செய்கிறாங்க. இதுக்கு நீங்கள் தான் நியாயம் சொல்லணும். எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும். எல்லாருமே இது போலீஸ் வச்சு எடுக்க சொல்லும்போது கலெக்டர் தான் எடுக்க சொன்னாங்க. இப்போ அப்போ மண்டே பெட்டிஷன் அன்றைக்கே போய் நான் அப்படியே கேட்டதுக்கு இல்லை நான் எடுக்க சொல்லலைன்றாங்க கலெக்டர். அப்போ யார் தான் இப்போ இதை செய்யுது? எங்களை ஏமாத்துறாங்க. எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும். தேனி அருகே சாலையில் குறுக்கே சென்ற நாயால் விபத்தில் சிக்கி மூளைச்சாவு அடைந்த காவலரின் உடல் உறுப்புகள் தானமாக வழங்கப்பட்டன. பழனி 14வது பெட்டாலியன் காவலராக பணிபுரிந்து வந்த கும்மணந்தொழுவை சேர்ந்த முனியாண்டி என்பவர் கடந்த 7ஆம் தேதியன்று இருசக்கர வாகனத்தில் சென்றபோது குறுக்கே வந்த நாயால் கீழே விழுந்து படுகாயமடைந்தார். சிகிச்சை பலனின்றி அவருக்கு மூளைச்சாவு ஏற்பட்டதை அடுத்து காவலர் முனியாண்டியின் இதயம், சிறுநீரகங்கள், கல்லீரல், நுரையீரல், சிறுகுடல், கண்கள் தானமாக வழங்கப்பட்டன. தெருநாய்களை கட்டுப்படுத்த தவறிய விடிய அரசே காவலர் மரணத்திற்கு காரணம் என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.